Hello everyone, welcome to Mass Intro Max channel. I am your Meenakshi ma'am. In this video, we will learn about what is a triangle and type of triangles and the properties of a triangle. We can see the triangles around us. A triangle is a basic shape in geometry made up of three straight slides and three angles. It is the simplest polygon. See here definition. A three-sided figure with three interior angles and three vertices. The sum of the three interior angles measures is 180 degree. Look here, this is the one triangle ABC and then vertex. Vertex means the corners where the sides meet. Two sides meeting at a one point. This is called the vertex. Yes, we can A. Put the name A. This vertex name A and this vertex name B and this vertex name C. And then what is the sides? The straight lines connecting the vertices. The straight line connecting the vertices. This is AB is the one side and AC is the another one side and BC is the one side. Okay. Then what is the angles? The angle means the spaces between two sides measured in degree. See here, this one angle and this one angle and this one angle. The main thing was the sum of the three interior angles measures is 180 degree. So angle A, angle B, angle C. The sum of the three angles is measured as 180 degree. இப்போ இதில் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன் டெய்லி லைஃப் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எங்கெல்லாம் நம்ம முக்கோணங்களை பார்க்க முடியும் அப்படின்னு பாருங்க. ரூஃப் ட்ரஸஸ், bridges, traffic signs, bicycle frames, pyramids, pizza slices, kites, earrings and jewelry, musical instruments. இதுகளெல்லாம் நம்ம ட்ரையாங்கிள்ஸை பார்க்க முடியும். ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை வகைகள் உண்டுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ட்ரையாங்கிள் ஆனது அதனுடைய சைடுகளை பொறுத்தும் அதனுடைய ஆங்கிள்ஸை பொறுத்தும் வெவ்வேறு முக்கோணங்களாக பெயரிடுறாங்க. இப்போது இது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்டு ஆன் சைட்ஸ். அதனுடைய பக்கங்களை பொறுத்து இருக்கக்கூடிய வகைகள் 3 முக்கோணங்களை கொடுத்துருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அதனுடைய என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் 3 சைட்ஸ் ஹேவ் அ ஈக்குவல் லென்த். 3 பக்கங்களும் ஈக்குவலான லென்த்தில் இருந்தால் அந்த ட்ரையாங்கிள் ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் 2 சைட்ஸ் ஹேவ் ஈக்குவல் லென்த்ஸ். அதை நம்ம ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு முக்கோணத்தில் 2 சைடுகள் மட்டும் ஈக்குவல் லென்த்தாக இருந்தால் அந்த ட்ரையாங்கிளை ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆல் சைட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் லென்த். எல்லா பக்கங்களுமே வெவ்வேறு அளவுகளில் இருந்தால் அந்த ட்ரையாங்கிளை ஸ்கேலன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்டு ஆன் ஆங்கிள்ஸ். இப்போ ஆங்கிளை பொறுத்து ஒரு முக்கோணத்தின் ஆங்கிள்ஸை பொறுத்து கோணங்களை பொறுத்து எவ்வாறு நம்ம 3 வகையான முக்கோணங்களை பிரிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதுக்கு என்ன கண்டிஷன்னா ஒன் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இதில் ஏதாவது முக்கோணத்தில் ஒரு ஆங்கிள் மட்டும் 90 டிகிரியாக இருந்தால் அந்த முக்கோணத்தை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் 90 less than 90 டிகிரி.
எல்லா ஆங்கிள்ஸுமே கோணங்களும் 90 டிகிரிக்கு குறைவாக இருந்தால் அந்த முக்கோணத்தை அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஒன் ஆங்கிள் இஸ் கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருந்தால் அதை அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லணும். ஏதாவது ஒரு ஆங்கிள் மட்டும் 90 டிகிரிக்கு மேலே இருந்தால் அதை அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லணும். எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். An exterior angle is a supplement to a triangle's interior angle. அதாவது இது ஒரு நிறைவு பகுதி. பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் என்ன நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போது சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா 2 கோணங்களின் கூடுதல் 180 இருந்தால் அந்த ஆங்கிள்ஸை நம்ம சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பொறுத்து தான் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ஆர் ஆங்கிள்ஸ் தட் ஆர் added to make a straight triangle or straight line. ஸோ 180 டிகிரி. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், இந்த பிக்சர்ஸில் இன்டீரியர் ஆங்கிள் வந்து 73 டிகிரி இருக்குது. ஸோ இதனுடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு 2 கோணங்களை கூட்டும்போது 180 டிகிரி கிடைக்கும்ன்றது தெரியும். ஸோ அப்போ 180 டிகிரிலேருந்து 73 நம்ம மைனஸ் பண்ணும்போது 107 டிகிரி கிடச்சிருக்கு. ஸோ இதில் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 107 டிகிரி. நெக்ஸ்ட் altitude of a triangle அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். Altitude of a triangle is a line segment from vertex that is perpendicular to the opposite side. அது ஒரு லைன் ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து இன்னொரு பக்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு லைன் தான் ஆல்டிடியூட். அந்த ஆல்டிடியூட் ஆனது பெர்பெண்டிகுலர் டு த ஆப்போசிட் சைடு. அதனுடைய ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய லைனுக்கு பெர்பெண்டிகுலர் மீன்ஸ் அதாவது செங்குத்தாக இருக்கக்கூடிய ஒரு லைன் தான் நம்ம ஆல்டிடியூட் ஆஃப் அ ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிக்சர் பாருங்கள், இதில் BO அப்படின்றது ஆல்டிடியூட். இந்த ட்ரையாங்கிள்லையும் பின்ற வெர்டெக்ஸ்லேருந்து பெறப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு BD அப்படின்றது ஒரு ஆல்டிடியூட். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கோணத்தில் the sum of lengths of any two sides of a triangle is always greater than the third side. இப்போ ஒரு முக்கோணத்தில் ஏதாவது ஒரு 2 பக்கங்களினுடைய ஏதோ ஒரு 2 பக்கங்கள் கூடுதல் மூன்றாவது பக்கத்திற்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 2 பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்திற்கு அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசியில் AC ப்ளஸ் பிசியை கூட்டும்போது அந்த AC ப்ளஸ் பிசி அந்த அளவை கூட்டும்போது நம்மளுக்கு ஏபியை விட பெரிதாக இருக்கும், லென்த்து பெரிதாக இருக்கும். பித்தகோரியன் தியரம் கான்வெர்ஸ், இது ஒரு ஃபேமஸான ஒரு தியரம். பித்தகோரியன் அவங்களுடைய தியரத்தில் கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இஃப் த ஸ்கொயர் ஆஃப் ஒன் சைட் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் தென் த ட்ரையாங்கிள் இஸ் எ ரைட் ட்ரையாங்கிள். ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். கர்ணம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம தமிழில் கர்ணம் சொல்லுவோம். அதை தான் இங்கே வந்து அவங்க டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பகுதி இந்த செங்கோண முக்கோணத்தின் இந்த கர்ணம் அதாவது BA ஸ்கொயர் அப்படின்றது, இந்த BA அதனுடைய ஸ்கொயர் வந்து மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் சமம். ஸோ மற்ற இரு பக்கங்கள்னா BC ஸ்கொயருக்கும் CA ஸ்கொயரையும் கூட்டும்போது கிடைக்கக்கூடிய எண்ணுக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதை வந்து எப்படி சொல்லலாம்னா A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ஈக்குவல் டு C ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம ஏன்னு இந்த சைடை வந்து ஏன்னு நேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர், பின்றது இந்த சிஏன்ற ஒரு போட்டு துண்டு பி. நெக்ஸ்ட் சின்றது என்னன்னா பிஏ அப்படின்ற ஒரு லைன் செக்மெண்ட்டை சின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போது ஏபிசி அப்படின்ற 3 பக்கங்கள் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்தது படி பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 56 ஸ்கொயர் ப்ளஸ் 192 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 200 ஸ்கொயர். இது நிரூபணம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எண் வந்து 40,000. ஸோ இங்கேயும் 40,000 தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த தேற்றம் ப்ரூஃப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன். அந்த ஒர்க் ஷீட்டை ட்ரை பண்ணுங்கள். அதாவது கிளாசிஃபைங் ட்ரையாங்கிள்ஸ், அதாவது முக்கோணத்தில் பக்கங்களை பொறுத்தும் கோணங்களை பொறுத்தும் அதனுடைய பேர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த என்ன நேம், இந்த முக்கோணத்துக்கு என்னென்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த அண்டர்லைனில் இருக்கிற பிளாங்க்ஸில் ஃபில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for your supporting.